அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். முதல் பருவம் முழுவதுமாக நம்ம படிச்சிட்டோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், 2ஆம் பருவத்துக்குள்ளே போக போகிறோம். 2ஆம் பருவத்தில் நிறைய உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கற்பித்தல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாங்க பேசலாம், சிந்திக்கலாமா, மொழியோடு விளையாடு, செயல் திட்டம், அறிந்து கொள்வோமா, கலையும் கைவண்ணமும், இணைந்து செய்வோம், இந்த மாதிரி நிறைய தலைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பாடம் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையே உயர்வு. எப்போவும் நம்ம பெரியவங்க நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, உண்மை தான் பேசணும், பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த உண்மையை அடிப்படையாக கொண்டது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பாடம். இந்த பாடம் எதன் வடிவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கதை பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. ஒரு கதையை என்ன பண்ணியிருக்காங்க, பாடலாக எழுதி சொல்லியிருக்காங்க. ஒரு கதையை பாடலாக எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கதை பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கதை பாடலை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை மிஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த கதை பாடல் படிக்கும்போது உங்களுக்கு எளிதாக புரியும். அதனால் முதல்ல கதையை சொல்லிடலாம். ஒரு ஊரில் ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை அதனுடைய உரிமையாளர் என்ன பண்ணார், டெய்லி அதுக்கு அதனுடைய முதுகில் உப்பு மூட்டை சுமந்து செல்வது தான் கழுதையோடைய வேலையாக இருந்தது. அதை வளர்க்குறவர் என்ன பண்ணுவார், டெய்லி என்ன பண்ணுவார், அதன் முதுகில் உப்பு மூட்டையை சுமந்துட்டு ஒரு ஓடை இருக்கும், தண்ணி ஓடும் இல்லாமல், அதுதான் ஓடைன்னு சொல்லுவோம். அந்த ஓடையை கடந்து அடுத்த பக்கம் கூட்டிகிட்டு போய் அது எவ்வளோ தூரம் அவர் போகிறாரோ அவ்வளோ தூரம் அது சுமந்து அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் அதனுடைய வேலையாகவே இருந்தது. டெய்லி என்ன பண்ணுவாங்க, உப்பு மூட்டையை அதனுடைய முதுகில் சுமந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், உரிமையாளர் கூட போவார். இதுதான் அதனுடைய வேலையாகவே இருந்தது. உப்பு எப்படி இருக்கும், உப்பு மூட்டை கனமாக இருக்கும். உப்பு அரிசி மூட்டையெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம தூக்கணும்னா நம்மளால் தூக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். கழுதையுடைய முதுகில் டெய்லி என்ன பண்ணுவார், அவர் உப்பு மூட்டையை ஏற்றிட்டு போகும்போது ஒரு நாள் ஓடையை கடக்கும்போது தண்ணியை கடந்து போகும்போது உப்பு மூட்டை தவறி என்ன பண்ணிடுது, தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. விழுந்தவொடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் நேரம் அந்த உப்பு மூட்டையை எடுத்து திருப்பி என்ன பண்ணுறாரு, அந்த கழுதையினுடைய முதுகில் சுமத்துறாரு. ஆனால் அது என்ன பண்ணுது, முன்பு இருந்ததை விட எடை குறைவாக, எடை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, உணருது. முதல்ல எப்படி இருந்தது, உப்பு மூட்டை ரொம்ப கனமாக இருந்தது, நான் தூக்கிட்டு வரும்போது இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்து அதை எடுத்து என்னுடைய முதுகில் போட்டவுடனே எடை குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறது, உணருது. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம டெய்லி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்தோடனே தவறி தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதே மாதிரி என்ன பண்ணுது, டெய்லி அவர் உப்பு மூட்டை சுமந்துட்டு வரும்போது இந்த ஓடையை கடக்கும்போது என்ன பண்ணுது, லேசாக ஆட்டி விட்டு முதுகில் இருக்கக்கூடிய உப்பு மூட்டையை என்ன பண்ணிடுது, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருது. தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டவொன்னே அது என்ன பண்ணும், தண்ணிக்குள்ளே போனவொன்னே உப்பு கரைஞ்சிரும் இல்லாமா, உப்பு கரைஞ்சவொன்னே அதனுடைய எடை குறைவானவொன்னே திருப்பியும் அது அந்த உப்பை தூக்கி அவர் உப்பு மூட்டையை தூக்கி அதனுடைய முதுகில் வச்சு கூட்டிகிட்டு போவார். இது கழுதைக்கு ஒரு வழக்கமாகவே இருந்தது. உரிமையாளர் இதை பார்த்துட்டு ஒரு நாள் இந்த கழுதைக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மறுநாள் வரும்போது என்ன நினைக்கிறாரு, ஒரு பஞ்சு மூட்டையை அதனுடைய முதுகில் கட்டுறாரு. பஞ்சு மூட்டையை கெட்டி அதே மாதிரி அந்த ஓடையை கடந்து கூட்டிகிட்டு வராரு. பஞ்சு எப்படி இருக்கும், லேசாக தானே இருக்கும், பஞ்சு மூட்டை லேசாக தான் இருக்குது. அது தூக்கிட்டே வருது. கழுதை தூக்கிட்டு வரும்போதே அது என்னது, எப்பவும் உப்பு மூட்டையை சரித்து விட்டுரும். அதே மாதிரி நினச்சிட்டு இது என்ன பண்ணுது, இன்னும் நமக்கு எடை குறைவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பஞ்சு மூட்டையும் என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருது. தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டவொன்னே பஞ்சு எப்படிமா இருக்கும், பஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு பஞ்சு எப்படி இருக்கும், எடை அதிகமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். நம்ம டாக்டர்லாம் ஊசி போடுவாங்கள்ல, ஊசி போட்டுட்டு தொடச்சிட்டு இல்லை ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ளே நீ பஞ்சு போட்டேன்னா என்ன பண்ணும், சுற்றி எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அதெல்லாம் இழுத்துரும் பஞ்சினுடைய தன்மை அது. சரியா, அது என்ன பண்ணும், பஞ்சு மூட்டையை அதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டவொன்னே அது என்ன பண்ணுச்சு, நீரை எவ்வளோ உறிஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு உறிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து அதனுடைய உரிமையாளர் அதனுடைய முதுகில் சுமத்துறாரு. அப்போ எப்படி இருக்குது, அதனுடைய வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அதனுடைய எடை ஜாஸ்தியாக இருக்கிறத அது என்ன பண்ணுது, அதிகமாக இருக்கிறத அது உணருது. அப்போ தான் அது என்ன பண்ணுது, தான் செஞ்ச தவறை நினச்சி வருந்துது. அதனால் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றி வாழக்கூடாது அப்படின்றத விளக்குவதாக தான் இந்த கதை பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்பயும் நம்ம நேர்மையாக உண்மையாக தான் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உண்மையே தான் மட்டும் பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல படிக்கிறேன்.
உப்பு மூட்டை கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. உப்பு மூட்டை சுமந்துட்டு கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. ஓடை கடக்க போகிற நேரத்தில் தெரியாமல் என்ன பண்ணுது, தவறி மூட்டை கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. தண்ணிக்குள்ளே விழுந்தானோ உப்பு கரைஞ்சி போயிடுது, அதனுடைய எடை குறைவாக இருக்குது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. நனைஞ்ச மூட்டையை தூக்கி என்ன பண்ணுறாரு, அதனுடைய உரிமையாளர் அதன் முதுகில் ஏற்றி வைக்கிறாரு. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உரிமையாளர் கழுதையை என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு. உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. கழுதை என்ன பண்ணுது, வேகமாக நடக்குது. உப்புனுடைய எடை குறைஞ்சனால அது என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது. தன்னுடைய முதுகில் எடை கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். நாள்தோறும் உப்பு மூட்டையை அது மேலே ஏற்றி வைக்கிறாரு. ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். அந்த ஓடையை பார்த்தவொன்னே, தண்ணியை பார்த்தவொன்னே அது என்ன பண்ணும், அப்படியே அசைச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுரும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். கழுதைக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும் எடை குறைஞ்சி போனோன்னே. புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அவருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த கழுதை ஏதோ ஒரு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டு அதுக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும் நினைக்கிறார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அடுத்த நாள் வந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஓடைக்குள்ளே வரும்போது பஞ்சு மூட்டையை முதுகில் ஏற்றுறாரு. அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான், எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மூட்டையை அசைச்சு தண்ணிக்குள்ளே தள்ளிடுது. உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால். உப்பை போல் அது எடை கம்மியாகும் அப்படின்னு நினச்சி தான் அது என்ன பண்ணுச்சு, உப்பு மூட்டையை தள்ளி விட்டுருச்சு. எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே. எடையும் தண்ணிக்குள்ளே பஞ்சு விழுந்தோன்னா அது எடை அதிகமாகிடுச்சு. உரிமையாளர் என்ன பண்ணார், மூட்டையை தூக்கி அதனுடைய முதுகில் வைக்கிறாரு. மூட்டை இப்போ எப்படி இருக்குது, கனமாக இருக்குது, எடை அதிகமாக இருக்கிறது. அதனுடைய முதுகை போட்டு அது என்ன பண்ணுது, அழுத்துது, எடை அதிகமாக இருக்கிறனால. கழுதை வருந்தி அழுதது. கழுதை என்ன பண்ணுது, அதனுடைய செஞ்ச வேலையை வருந்தி அழுகுது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எப்பவுமே உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம உயர முடியும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே. ஏய்த்து அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம பிழைக்க எண்ணினால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. என்றைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்காது. இப்போ கதை பாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி படிக்கிறேன். நீங்களும் வீட்டில் உட்காந்து எழுத்து கூட்டி படிக்கணுமா. உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது. எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால். எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. பாருங்கள், இதனுடைய பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க.
உரிமையாளர் தன் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். ஓடையை கடந்து செல்லும்போது கழுதையின் முதுகிலிருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன. அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது. கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றிக் கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. இதுதான் இந்த பாடத்தினுடைய கருவே இதுதான். உழைப்பே உயர்வு தரும், பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்வோமா? சுமந்து இச்சொல்லின் பொருள். ஃபர்ஸ்ட் ஒன் தாங்கி. வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. செகண்ட் ஒன் ஆன்சர். நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.